கருப்பின்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து ஸ்கூல்ல கிண்டல் பண்றாங்க. இதனால அந்த பொண்ணு டீச்சர்ட்ட போய் இந்த விஷயத்த சொல்லும் போது அந்த ரெண்டு பசங்களையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கடையில போய் 2 தேங்காய் பிஸ்கட் வாங்கி கொண்டு வந்து அந்த பையன்ட்ட கொடுத்துட்டு, என்ன மன்னிச்சிருடா, நீ கருப்பின்னு கிண்டல் பண்ணனால தான் டீச்சர்ட்ட மாட்டி விட்டேன்னு சொல்லும்போது அதுல ஒரு பையன் தேங்காய் பிஸ்கட்டை வாங்காம நீ கருப்பா தாண்டி இருக்க நாயன்னு சொல்றான். இதனால அந்த பொண்ணு வீட்டுல வந்து ரொம்ப சோகமா கண்ணாடி முன்னாடி அவளோட முகத்தை பார்த்து கேட்கும்போது அப்பா வந்து கேட்கறது என்னமாச்சுன்னு. அப்ப பொண்ணு சொல்றா, ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாம் நான் கருப்பின்னு கிண்டல் பண்றாங்கன்னு. அப்ப அப்பா சொல்றாரு, நீ தேன் கலருமா, கருப்பெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு பொண்ணுக்கெல்லாம் வெளியே வரதுக்கு ஒரு கிரீம் இருக்குமே, அந்த கிரீம் தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த கிரீமை வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே அந்த கிரீமை பூசிட்டு ஸ்கூலுக்கு போறா. அப்படி இந்த பக்கமா அந்த பொண்ணோட பாட்டியை காட்டுறாங்க. அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு அரசாங்கத்துல இருந்து கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்துல மருந்து வாங்காம அவங்க பேத்திக்கு தேங்காய் பிஸ்கட் தினமுமே வாங்கி கொடுப்பாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அதாவது உங்களுக்கு கொடுத்த பணத்துல மருந்து வாங்கி குடிச்சிருக்க மாட்டாங்க. இதனாலேயே அநியாயமா இறந்து போயிடுறாங்க. அதனால இந்த பொண்ணு ரொம்பவே கவலைப்படுறா. இப்படியே காலங்கள் போது பசங்க எல்லாம் கொஞ்சம் பெரியவங்களா வளர்ந்துடுறாங்க. ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு இந்த பொண்ணோட தம்பியை காண. இதனால அப்பாவும் அம்மாவும் இவங்க 3 பேரும் தேடிட்டு போறாங்க. இந்த பக்கமா அந்த பையன் அவனோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து காத்தாடிக்கு சாயம் காய்ச்சிக்க இருக்காங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து எங்கடா போனான்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையனோட ஃப்ரெண்டு சொல்றான், எங்களை ஒருத்தன் துரத்திட்டு வந்தான், அதனால தான் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கோன்னு. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோக்காரரும் வண்டியில இறங்கப்பான்னு சொல்லிட்டு பசங்களை கொண்டு வீட்டுல விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையனோட அம்மா அந்த பையனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, நீ போய் சொல்ற, என்ன நடந்துச்சுன்னு சொல்றான்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், இந்த விஷயத்தை மட்டும் எங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, உங்க பையன் தீபாவளி அன்னைக்கு சட்டை நீங்க வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னா, அதனாலதான் என் கூட வாடா காத்தாடி வித்து உனக்கு சட்டை வாங்கி தரேன்னு சொன்னேன்னு சொல்றான். இதை கேட்ட அம்மாவும் கணவன் இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப கணவர் சொல்றாரு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சாதான் பசங்களோட படிப்பு செலவை சில வருஷம் கழிச்சு நம்மளால பண்ண முடியும்னு. இப்படியே காலங்களும் போகுது, பசங்களும் பெரியவங்களா வளர்ந்துடுறாங்க. இந்த பக்கமா அந்த பொண்ணுக்கும் வேலை கிடைச்சிருது. அப்படியே இந்த பொண்ணோட அம்மா காய்கறி வாங்க வரும்போது அங்க இருந்த கரண்ட் ஒயர் அறுந்துருது. உடனே பையன் என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்லி வெளியில வந்து பாக்குறான். பார்த்தா அந்த கரண்ட் ஒயர் வந்து இவங்களோட நாய் மேல விழுந்திருக்கு. இதனால அந்த பையன் அழுதுகிட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு போயிட்டு, கரண்ட் துண்டு லூசா போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த ஆள் சொல்றான், நாங்க தான் போட்டோம், வேணும்னு தப்பா போட்டோம், நாய் மேல தானே விழுந்துச்சு, உங்க அம்மா மேலே விழுந்துச்சுன்னு. இதனால அந்த பையன் கோவப்பட்டு அந்த ஆளை அடிக்க போகும்போது அந்த இடத்துல உங்க அப்பா வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயத்த சொல்லி எங்க அம்மா கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கிறான்லப்பான்னு சொல்லும்போது அந்த ஆள் சொல்றான், உங்க அம்மாவை பார்த்தா எங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கா, மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுன்னு. உடனே பையனோட அப்பா அந்த ஆளை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் அக்கா கிட்ட தம்பி வந்து சொல்றான். அதுக்கப்புறம் அக்கா அப்பா கிட்ட வந்து சொல்றான், அப்பா எனக்கு சென்னையில ஒரு கம்பெனில பெரிய வேலை கிடைச்சிருச்சு, நமக்கு சொந்தமா வீடு கூட கொடுத்துட்டாங்க, இனிமே நமக்கு வாடகை வீட்டுலாம் வேணாம்னு சொல்லிட்டு உங்களோட பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வாடகை வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு சொந்த வீட்டுல போய் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.